ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதை எழுதினவங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் டோட்டலாக 3 புக்ஸ் இருக்குது. ஈச் புக்லேயும் செப்பரேட்டாக நிறைய சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புக்கில் 6 சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு புக்குக்கும் தனியாக டைட்டில் இருக்குது. அதே மாதிரி சாப்டர்ஸுக்குமே தனித்தனியாக டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படின்ற டைட்டிலே நம்மளுக்கு தெரியுது. இது வந்து 2 சிட்டிஸோட டெய்ல், அதாவது கதைன்றது தெரியுது. ஸோ 2 சிட்டிஸ் எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று லண்டன், இன்னொன்று பாரிஸ். ஸோ லண்டன் அண்ட் பாரிஸில் இருக்கிற செப்பரேட் ஃபேமிலிஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியை ரிலேட் பண்ண கதை தான் இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் அலெக்சாண்டர் மேனட். இவர் வந்து ஒரு டாக்டர். 18 வருஷமாக ப்ரிசனில் அவரோட வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட பொண்ணு பேர் லூசி மேனட். நெக்ஸ்ட் கேரக்டர் சார்ல்ஸ் டார்னே. இவரோட அங்கிள் மார்க்விஸ் எவர்மாண்ட். இந்த எவர்மாண்ட் அப்படின்றவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. சார்ல்ஸும் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் இருந்தவர், ஆனால் இப்போது இங்கிலாண்டில் செட்டில் ஆகிருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா, ஜாவஸ் லாரி. இவர் ஒரு மெசஞ்சர். நெக்ஸ்ட்டு சிட்னி காட்டன். இவர் ஒரு லாயர். இவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ஸ்ட்ரைவர், மிஸ்டர் ஏர்னஸ்ட் டிஃபார்ஜ் அண்ட் மிஸ்ஸஸ் மேடம் டிஃபார்ஜ். இவங்க 2 பேரும் ஒரு ஒயின் ஷாப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது இந்த ஸ்டோரி வந்து 1775 நடந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னா, ரீகால் டு லைஃப். ஃபர்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரோட நேம் என்னென்னா த பீரியட். இதில் எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸில் 1775 எந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு, பீப்புள் எல்லாரும் எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருந்துச்சுன்றதை பற்றி தான் இந்த சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்ஸில் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் தான் மெஜாரிட்டி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாரையுமே ப்ரீஸ்ட் தான் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாங்க்ஸ் வந்து அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ராபரி பண்ணுறது, க்ரைம் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ராபரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய காமன் பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அதனாலேயே அந்த டைமில் ஹேங் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடிக்கடி தப்பு பண்ணுறவங்கள ஹேங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, போலீஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கும் நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு க்ரைமால் அந்த சிட்டி வந்து ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சாப்டரோட டைட்டில் என்னென்னா தி மெயில். மெயில் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெயின் மாதிரி ஒரு கோச் மட்டும் இருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள். இப்போது ஃப்ரைடே நைட் நவம்பர் 1775 என்ன நடக்குது அப்படின்னா, டோவர் ரோடு அப்படின்ற ஒரு ரோட்டில் இங்கிலாண்டில் ஒரு மெயில் வந்து போயிட்டுருக்கு. அந்த மெயில் பேர் டோவர். இந்த டோவர் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இங்கிலாண்டில். ஸோ இந்த டோவர் மெயிலில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போது எக்ஸாக்டாக அந்த மெயில் வந்து ஷூட்டர் ஹில் கிட்ட போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது டாம் அப்படின்ற ஒரு கோச்மேனும் ஜோ அப்படின்ற ஒரு கோச்மேனும் அங்கே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேசஞ்சரும் உள்ளே இருக்கிறாரு. இப்போது அவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு ஹார்ஸில் யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போது அந்த டாம் அண்ட் ஜோ வந்து பேசிக்கிறாங்க, யாரோ வர்ற மாதிரி இருக்குது, ஸோ நம்ம வண்டியை நிப்பாட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம், ஒருவேளை ராபரி பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஷூட் பண்ணிடுவாங்க, ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேகமாக போயிட்டுருக்கும்போது அவங்க பக்கத்தில் அந்த ஹார்ஸ் வந்துடுச்சு. அவங்க நினச்ச மாதிரி ராபரி பண்ணுறவங்கலாம் கிடையாது. அவர் ஒரு மெசஞ்சர். அவர் பேர் ஜெரி. அவர் வந்து இப்போ அந்த மெயிலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த மெயிலில் மிஸ்டர் ஜாவஸ் லாரி அப்படின்றவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜாவஸ் லாரி வெளியே வந்துட்டு, என்னை யாரும் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மெசஞ்சர் ஒரு லெட்டரை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போது லாரி அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ரீகால் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஏதோ லெட்டர் கொடுக்குறாரு, அதுக்கு இவர் ஏதோ கோட் வேர்ட் மாதிரி ரீகால் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. இப்போ அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, வெயிட் அட் டோவர் ஃபார் மேன்செயில். ஸோ டோவரில் மேன்செயில் அப்படின்ற ஒருத்தங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் இருக்கும். இந்த லெட்டர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, T&Co. T&Co அப்படின்னு சொல்லும்போது டெல்சன் பேங்க் இன் லண்டன். ஓகேவா. இந்த பேங்க்லேருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். இந்த லெட்டர் வாங்கி வச்சுட்டு இப்போ ஜாவிஷ் வந்து உள்ளே போயிடுறாரு. இதோட சாப்டர் 2 முடியுது. சாப்டர் 3யோட டைட்டில் என்னென்னா த நைட் ஷேடோஸ்.
த நைட் ஷேடோ அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது இதில் ஏதோ ஹாரபிளான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மெயில் வந்து போய்கிட்டே இருக்குது. நைட் டைம் ஆயிடுச்சு. இந்த ஜெரி அப்படின்றவர்கிட்ட ரீகால் டு லைஃப்னு சொன்னார் இல்லையா, அதை போயிட்டு அந்த ஜெரி வந்து அந்த பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நான் லெட்டர் கொடுத்துட்டேன் லாரி கிட்ட அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ லாரி வந்து அந்த மெயிலில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாமே வருது. அந்த ட்ரீம்ஸ்லலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இவர் தூங்கும்போது ஏதோ ஒரு கிரேவ் யார்டுக்குள்ளே இவர் போகிற மாதிரி, அங்கே ஒரு பர்சன் பரி பண்ணியிருக்கிற மாதிரி, அந்த பரி பண்ணியிருக்க பர்சன் வந்து திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நின்றுட்டு 18 வருஷமாக என்னை பரி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. 18 வருஷமாக எப்படி ஒரு மனுஷனை வந்து பரி பண்ணியிருக்க முடியும், எப்படி உயிரோடு இருக்கிறவரை புதைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாகுது. அந்த பர்டிகுலர் பர்சன் இவர்கிட்ட வரும்போது இவர் ரொம்ப பயந்துடுறாரு. அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் இவர் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, இவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நார்மல் ஆயிடுறாரு. இருந்தாலுமே அந்த கனவு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. இதோட 3rd சாப்டர் முடியுது. இதில் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே கொடுத்துருக்க டைட்டில் வந்து ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்களேன், த பீரியட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரான்ஸ் வந்து அந்த பீரியடில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் தி பீரியட். செகண்ட் சாப்டர் தி மெயில். அப்போது அந்த மெயிலில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. 3rd சாப்டர் தி நைட் ஷேடோஸ். த நைட் ஷேடோஸ் அப்படின்னா நைட் டைமில் அவருக்கு வந்த அந்த ஷேடோஸ், அந்த ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக த நைட் ஷேடோஸ். 4th சாப்டர் தி ப்ரிப்பரேஷன். இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு தி ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த 4th சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த மெயில் வந்து இப்போ ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக டோவரில் போய் ரீச் ஆகிடுச்சு. ராயல் ஜார்ஜ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ லாரி வந்து இறங்குனதுமே பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வாசலில் ஒருத்தர் வந்து நின்று ரிசீவ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராயல் ஜார்ஜ் ஹோட்டல்லையும் ஒரு பர்சன் வந்து இருக்கிறாரு. அவரை ட்ராவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராவர் அப்படின்ற பர்சன் வந்து இவரை விஷ் பண்ணிவிட்டு அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ட்ராவர் அப்படின்ற பர்சனுக்கு வந்து எப்போவுமே ஒரு பயத்தோடையே நிற்பாராம். ஏன் அப்படின்னா, அங்கே ராபரி நிறைய நடக்கும் இல்லையா, என்ன திருடு போனாலும் இவரை தானே பிடிப்பாங்க. அதனால் எப்போவுமே அவர் ரொம்ப பயத்தோடையே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பார். இப்போது லாரி உள்ளே போனதுமே அவர்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே இவருக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு நான் ஷேவ் பண்ணிக்கணும், ஸோ ஏதாவது ஒரு பார்பரையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது லாரி ஸ்டே பண்ணுறதுக்காக கன்கார்ட் பெட் ஷாம்பர் அப்படின்ற ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு டெல்சன் பேங்க்கில் இருந்து யார் வந்தாலுமே இந்த அளவுக்கு ரொம்ப அப்படி ஒரு ராயலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவர் அங்கே இருந்தானே வந்திருக்காரு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவருக்கும் இந்த மாதிரி ஒரு ராஜ மரியாதை அங்கே கிடைக்கிது. இந்த லாரி அப்படின்றவர் நியர்லி ஒரு 60 இயர்ஸ், 60 வயசு இருக்கிற மாதிரி ரொம்ப வயசான ஒரு பர்சன் தான். இவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பி மோடில் தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவரால் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. டிராவர் கிட்ட போயிட்டு ஒரு யங் லேடி வருவாங்க. அவங்கள 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், என்னை கேட்டாங்க அப்படின்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு லூசி மேனட் வராங்க. லூசி மேனட்டை வந்து இந்த லாரி அப்படின்றவர் 2 வயசில் பார்த்துருப்பாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இங்கே வராங்க. லூசிக்கு வந்து 17 வயசு. லாரியை பார்க்க வந்திருக்காங்க. இந்த டிராவர் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லூசி வந்து கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, டெல்சன் பேங்க்லேருந்து அந்த லெட்டர் வாங்கியிருப்பாங்க. டெல்சன் பேங்க்கில் போய் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாரியை அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது லாரியும் அவங்களும் மீட் பண்ணுறாங்க. இந்த லூசியை பார்த்து லாரி சொல்கிறாரு, உன்னை 2 வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறா. அப்போ தான் லாரி சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து இறந்து போகலை, ப்ரிசனில் இருந்தார். பாரிஸில் ஒரு ரூமில் வந்து அவர் அடைச்சி வச்சுருக்குறாங்க, அவர் அங்கே தான் இருக்கிறாரு, நான் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
யார் சொல்கிறான்னா லாரி வந்து அவரோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவரோட அப்பா வந்து இறந்து போகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது இவளுக்கு தெரிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷமாகுது. இந்த லாரி அப்படின்றவரை எல்லாருமே ரொம்ப ஸ்டபர்னான ரூடான பர்சன் சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப கைண்ட், அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இதோட சாப்டர் 4 வந்து முடியுது. சாப்டர் 4க்கு எதுக்கு ப்ரிப்பரேஷன் வச்சுருக்காங்கன்னா, அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க இல்லையா, அதனால தான் தி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 5 என்ன டைட்டில்னா தி ஒயின் ஷாப். தி ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஃபுல்லாகவே ஒரு ஒயின் ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். ஒயின் ஷாப்போட ஓனர் யார்? ஸ்டார்டிங்லேயே கேரக்டர்ஸில் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ். இவங்க 2 பேரும் ஒரு ஒயின் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப கார்னரில் தான், ரொம்ப சின்ன இடத்துல இந்த ஒயின் ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒயின் ஷாப் யாரோடது அப்படின்னா இந்த லூசியோட அப்பாவோடது. இந்த ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இந்த டிஃபார்ஜ் தான் ஏமாற்றி அவரோட தான் மாற்றிக்கிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையுமே லாரி வந்து லூசிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப ரூடாக தான் அந்த டிஃபார்ஜ் எல்லாருக்கிட்டேயுமே பிஹேவ் பண்ணுவார். அவங்க ஷாப்புக்கு வெளியே ஒரு பெரிய ட்ரம்மில் ரெட் ஒயின் வந்து ஊற்றி வச்சுருப்பாரு. அதை அப்படியே ட்ரம்மோடு சரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த தெரு ஃபுல்லாக அந்த ரெட் ஒயின் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் அந்த மக்கள் வந்து எடுத்து குடிப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப கிளம்ஸியான ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க அப்பாவை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒயின் ஷாப்போட பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் டாப்பில் தான் இவங்க அப்பாவை அடைச்சி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறாரு. எப்போவுமே உட்காந்து ஷூ தைச்சிட்டே இருப்பார், ஷூ மேக் பண்ணிகிட்டே இருப்பார், யார்கிட்டையுமே பேச மாட்டார், ரொம்ப டார்க்கான ரூமில் தான் இருக்கார், லைட்டை பார்த்தாலே அவர் பயப்படுறாரு, சொல்ல போகிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கும், அப்படி நாங்கள் போனோன்னா அவங்க எங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நீ அவங்களோட பொண்ணு அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ் கிட்ட பேசிட்டு இப்போது லூசியை வந்து அவங்க அப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்லோவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து உள்ளே உட்காந்து அந்த ஷூ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது லூசி வந்து அவங்க அப்பா கிட்ட போகிறா. இதோட சாப்டர் 5 வந்து முடியுது. சாப்டர் 6ஓட டைட்டில் என்னென்னா தி ஷூ மேக்கர். இதில் எதுக்கு த ஷூ மேக்கர்னு வச்சுருக்காங்கன்னா, இதில் என்டையராக அவங்க அப்பாவோட டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். அவர் ஒரு டாக்டர் அப்படின்றதையும் மறந்து ஒரு ஷூ மேக்கர் மாதிரி கண்டினியூஸாக அந்த ஷூ மேக் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால தான் ஷூ மேக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ எல்லாருமே அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயமாக இருக்குது. அவர் அப்நார்மலாக இருக்கிறார் இல்லையா, அதனால எல்லாருமே உள்ளே போகிறாங்க. இப்போது அவரை க்ரீட் பண்ணும்போது அவர் ரொம்ப ஃபீபிள் வாய்ஸில் அவரும் க்ரீட் பண்ணுறாரு. லாரி வந்து அங்கே இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ லூசியோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னோடய யங் கேர்ளுக்காக ஷூ மேக் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ சைலண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது லாரி வந்து என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் உங்களோட ஃப்ரெண்ட் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி லாரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. லூசிக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ வருஷம் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த அவளுக்கு அப்பா இருக்கிறாங்க, அதுவும் இப்படி அப்நார்மலாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ அவளோட அப்பாவை பார்க்குறதுக்காக பக்கத்தில் போகிறா. அவர்கிட்ட ஒரு நைஃப் இருக்கிறதுனால எல்லாருமே பக்கத்தில் போக பயப்படுறாங்க. ஆனால் இவ மட்டும் பயமே இல்லாமல் அவர்கிட்ட போகிறான். அவர் இவகிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவ வந்துட்டு நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம்ப்பா, என்னை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அவரோட கையை எடுத்து இவளோட ஹேரில் வைக்கும்போது அந்த ஹேரோட கலரை பார்த்ததும் இவருக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே வருது. என்ன அப்படின்னா, இவரோட பொண்ணு லூசி 2 வயசில் இருக்கும்போது தான் இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் லூசியோட ஹேர் வந்து இவரோட ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கும். ஸோ அந்த ஹேரை இவர் பத்திரமா வச்சுருப்பார். இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் தாண்டியாச்சு. இப்போவும் அந்த ஹேரை அவர் பத்திரமா வச்சுருக்கிறாரு. போலீஸ் வந்து எந்த ஒரு பொருளையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அலோவ் பண்ணாமல் இருந்தப்போ கூட இவர் அவ்வளோ கெஞ்சி கேட்டு இந்த ஹேரை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி அந்த சின்ன பிள்ளையில் அவளோட ஹேரை பத்திரமா வச்சுருப்பாரு. அதே கோல்டன் ஹேர் தான் இப்போவும் உனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹேரை எடுத்து காட்டுறாரு. ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் லூசி மெதுவாக பேச ஆரம்பிக்கிறா. இவளோட வாய்ஸ் வந்து அப்படியே அவரோட ஒய்ஃப் வாய்ஸ் மாதிரி, அதாவது அவளோட அம்மா வாய்ஸ் மாதிரியே அவளோட வாய்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ 2 பேருமே அழுகுறாங்க, மாற்றி மாற்றி கன்சோல் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிஃபார்ஜ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ லாரி வந்து லாஸ்ட்டாக ரீகால் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த புக் வந்து முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் புக் 6 சாப்டரோட சம்மரி இதுதான். ரிமைனிங் 2 புக்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.
ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.